ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரு, 1 கப் பால் எடுத்திருக்கு. இது வந்து எப்படி ஒரு 150லேருந்து 200 ml பால் இருக்கும். அப்புறம் 1/2 கப் சுகரு, 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ரபடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அது வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சு எப்படி ரபடி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. முதல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்படி கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ இந்த கொதிக்கிற பாலில் வந்து நம்ம கலந்துக்கிட்ட மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கஸ்டர்ட் மிக்சர் வந்து சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளறி விட்டுடுங்க. நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். யூஸ்வலாக வந்து ரபடி ரெடி பண்ணும்போது ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சி அதுலேருந்து தான் ரெடி பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய டைமும் எடுக்கும், நிறைய செலவும் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் வச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது கம்மி செலவுலையே ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆகிருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், பால் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையே முதல்ல க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக பொடி பண்ணி வச்சாச்சு. நல்லா மையாக அரைச்சிடக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது இடிப்பு கல்லில் வச்சு அந்த மாதிரி இடிச்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஸ்டஃபிங் தேவையான அளவு சுகரு, இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி அந்த தேங்காவோட சேர்ந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்சர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த க்ரஷ் பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் அந்த கஸ்டர்ட் மிக்சர் 2 ஸ்பூனையும் வந்து இது கூட சேர்த்துட்டோம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து எடுத்து வச்சிருக்க எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் கார்னரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட்டுக்கு இடையில சென்டராக ஒரு கோடு போது அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இது போல் நம்ம எல்லா பிரெட் ஸ்லைஸையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது போல் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுருவோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் பிரெட்டை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து தண்ணி வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. எல்லா சைடையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃப்டு பிரெட்டை வந்து எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி பிரெட்டை வந்து 2 சைடும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா பிரெட்டையும் வந்து எடுத்தாச்சு. எடுத்து பிளேட்டிங் பண்ணி இப்போ இது மேலே நம்ம ரபடி ஊற்றிடலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஸ்டஃப்டு ஷாஹி துக்டா ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.